ஒரு முறை முயல் ஒன்று தன் நண்பனான குரங்கிடம் ஆலோசனை ஒன்று கேட்பதற்காக குரங்கை பார்க்க வந்தது. நண்பா, வருஷம் நம்ம காட்டில் நடக்கிற விளையாட்டு போட்டியில ஒரு தடவை கூட நான் முதல் பரிசு வாங்கினதே இல்லை. எப்பவுமே அந்த குட்டி முயல் தான் முதல் பரிசு வாங்குது. நண்பா, நீயும் வேகமா ஓடுனா முதல் பரிசு வாங்கலாமே. நான் எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த குட்டி முயலை என்னால ஜெயிக்கவே முடியல. இந்த முறை நடக்கிற விளையாட்டு போட்டியிலையாவது அந்த குட்டி முயலை ஜெயிச்சு நான் முதல் பரிசு வாங்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கணும். அந்த குரங்கு தனது நண்பனுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டது. சிறிது நேரம் அந்த குரங்கு யோசனை செய்தது. திடீரென்று அந்த குரங்குக்கு ஒரு ஐடியா வந்தது. தனது கையில் வைத்திருந்த வாழைப்பழங்கள் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தது. இப்பொழுது அந்த குரங்கின் கையில் வாழைப்பழ தோள்களே இருந்தன. நண்பா, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளு. நான் கொடுக்கிற வாழைப்பழ தோள்களை அந்த குட்டி முயல் பார்க்காதபடி அதனுடைய வீட்டுக்கு முன்னாடி போட்டுடு. அந்த முயல் குட்டி விளையாட்டு போட்டிக்கு கிளம்புறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறும் போது அந்த வாழைப்பழத்தோல்ல காலை வச்சு கீழே வழுக்கி விழுந்துடும். அப்படி கீழே விழும்போது அந்த முயல் குட்டியோட கால் நல்லா அடிபட்டுடும். அப்புறம் அந்த முயல் குட்டியால நடக்கவே முடியாது. அப்புறம் எப்படி விளையாட்டு போட்டிக்கு வர முடியும்? அந்த முயல் குட்டி வரலன்னா நீ தான் முதல் பரிசு வாங்குவ. எப்படி என்னோட ஐடியா? குரங்கு சொன்ன ஆலோசனையை கேட்ட முயல் குட்டிக்கு ஒரே சந்தோஷம். நண்பா, நீ சொன்ன ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயம் இந்த ஐடியா ஜெயிக்கும். நானும் விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு முதல் பரிசு வாங்க போறேன். நீ கொடுத்த ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி நண்பா. வாழைப்பழத் தோள்களை தனது வாயில் கவ்விக்கொண்டு வேக வேகமாக தாவிச் சென்றது அந்த முயல்குட்டி. முயல்குட்டி வரும் வழியில் ஒரு பெரிய குழி இருந்தது. அந்த குழியை ஒரே தாண்டாக தாண்டிவிடலாம் என்று முயல் நினைத்தது. பாவம் அந்த முயல். குழியை தாண்டலாம் என்று முயற்சிக்கும் பொழுது ஒரு வாழைப்பழத்தோல் முயலின் வாயிலிருந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த வாழைப்பழத்தோல் வழுக்கிவிட்டது. அந்த வாழைப்பழத்தோல் வழுக்கியதால் முயல் வேகமாக சென்று குழிக்குள் விழுந்தது. குழிக்குள் விழுந்த முயல் பயந்து நடுங்க ஆரம்பித்தது. குழி மிகவும் ஆழமாக இருந்ததால் அந்த முயலுக்கு எப்படி வெளியே வருவதென்றே தெரியவில்லை. நேரம் ஆக ஆக அந்த முயல் மிகவும் சோர்வடைந்தது. இப்பொழுதுதான் அந்த முயலுக்கு தான் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டோம் என்று புரிந்தது. தான் செய்த செயலை நினைத்து மனம் வருந்தியது. நான் குறுக்கு வழியில ஜெயிச்சு முதல் பரிசு வாங்கணுன்றதுக்காக எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டேன். வாழைப்பழத்தோலை வச்சு அந்த குட்டி முயல் காலை உடைக்கணும்னு நினைச்சா அதே வாழைப்பழத்தோளால என்னோட கால் உடைஞ்சு போச்சே. ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா நாம தான் கஷ்டப்படுவோம். அந்த குட்டி முயலுக்கு கெடுதல் நினைச்ச எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு. இது எனக்கு ஒரு நல்ல பாடம். இன்னையில இருந்து யாருக்குமே நான் கெடுதல் நினைக்க மாட்டேன். மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சா நாம தான் கஷ்டப்படுவோன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப நம்மளை காப்பாற்ற சொல்லி வேகமா சத்தம் போடலாம். அப்படி நம்ம சத்தம் போடும்போது இந்த பக்கம் வர்றவங்க நம்ம சத்தத்தை கேட்டு நிச்சயம் நமக்கு உதவி செய்வாங்க. எப்பவும் போல் இந்த முறையும் குட்டி முயலே முதல் பரிசை வென்றது. முதல் பரிசாக குட்டி முயலுக்கு கூடை நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் வழங்கப்பட்டன. அனைத்து விலங்குகளும் குட்டி முயல் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கியதற்காக தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தன. ஸ்ட்ராபெரி பழ கூடையை தூக்கிக் கொண்டு தனது வீட்டை நோக்கி தாவி தாவிச் சென்றது குட்டி முயல். அந்த குழிக்கு அருகே வரும்பொழுது முயலின் அலறல் சத்தம் கேட்டது. என்ன, இந்த குழிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருதே. யாரோ ஒருத்தர் இந்த குழிக்குள்ள விழுந்துட்டாங்க போல இருக்கு. யாருன்னு தெரியலையே. அப்பொழுது அந்த குட்டி முயல் வாழைப்பழத்தோள்களை கவனித்து விட்டது. இந்த வாழைப்பழத்தோள்கள் வலிக்கத்தான் அவங்க குழிக்குள்ள விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த குரங்கு பண்ற வேலை. பழங்களை சாப்பிட்டுட்டு பொறுப்பில்லாம நடு ரோட்ல போட்டு போயிருச்சே. நாம
நான் எப்படியாவது இந்த குழிக்குள்ள விழுந்தவங்களை காப்பாத்தி ஆகணும். அந்த குட்டி முயல் குழிக்குள் விழுந்தவரை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு மரத்தில் நீல கயிறு ஒன்று கட்டப்பட்டிருப்பதை கண்டது. அந்த கயிறை பார்த்ததும் குட்டி முயலுக்கு ஒரே சந்தோஷம். இந்த கயிறை குழிக்குள்ள விட்டோம்னா குழிக்குள்ள இருக்கிறவங்க இந்த கயிறை பிடிச்சு மேல வந்துடலாம். நான் இந்த கயிறை இப்ப குழிக்குள்ள விட போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பழ தோல்கள் எடுத்து தூரமா போடணும். அந்த குட்டி முயல் முதலில் வாழைப்பழ தோல்களை எடுத்து ஓரமாக போட்டது. பின்பு அந்த நீளமான கயிறை எடுத்து அந்த குழிக்குள் விட்டது. அந்த குழியிலிருந்து அந்த கயிறை பிடித்து மேலே வந்தது பெரிய முயல். குழிக்குள் இருந்து வெளியே வந்த பின்புதான் தெரிந்தது தன்னை காப்பாற்றியது குட்டி முயல் என்று. தன்னை காப்பாற்றிய குட்டி முயலுக்கு பெரிய முயல் நன்றி சொல்லியது. நண்பா, நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்ட. நீ மட்டும் அங்க வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. பரவாயில்லை நண்பா, நண்பனுக்கு நண்பன் உதவி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்ற? இந்த முறை நீ விளையாட்டு போட்டியில கலந்துக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். இந்தா நண்பா, ஸ்ட்ராபெரி பழங்கள் எடுத்துக்கோ. இந்த பழங்கள் நான் விளையாட்டு போட்டியில ஜெயிச்சதுக்கான பரிசு. அந்த பெரிய முயல் குட்டி முயல் கொடுத்த ஸ்ட்ராபெரி பழங்களை பெற்றுக்கொண்டது. நண்பா, நீ போட்டியில ஜெயிச்சதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நண்பா. அன்றிலிருந்து அந்த பெரிய முயல் யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் அனைவரிடமும் அன்பாக பழகி வந்தது.